ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிகள் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, இப்போ என்னென்ன நடைமுறைகளை அவங்க செய்யறாங்க? வணக்கம் அபிநயா. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்று ஈரோடு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து கட்சியின் முன்பாக சீலை அகற்றினர். இதனைத் தொடர்ந்து பெங்களூரில் பெல் நிறுவனத்திலிருந்து வந்திருந்த 8க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அனைத்து கட்சிகள் முன்னிலையும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனையில் ஈடுபட்டனர். இரண்டாம் நாளாக இன்று பெல் நிறுவன அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு 238 வாக்கு மையங்களுக்கு தேவையான சுமார் 500க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை இவர்கள் சரிபார்த்து வருகின்றனர். மேலும் முன்னதாக கடந்த முறை தேர்தலில் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர் மற்றும் அளிப்பான்களை கொண்டு தற்போது மாணவ தொழில்கள் தொடர்ந்து அளித்து வருகின்றனர். இப்பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலரான சிவகுமார் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் அச்சக உரிமையாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரான சிவகுமார் தெரிவித்தார். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி பாபு. உதகை அருகே அவலாஞ்சி, அப்பர் பவானி உள்ளிட்ட இடங்களில் -4 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவானதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பொதுவாக நவம்பர் முதல் பிப்ரவரி வரை பனிக்காலமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பரில் மழைப்பொழிவு இருந்ததால் பனிக்காலம் சற்று தாமதமாகியுள்ளது. இந்த நிலையில் உதகை நகரம், காந்தல், குதிரை பந்தய மைதானம், தலைக்குந்தா உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் கடும் உறைபனியால் வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக பதிவானது. புல்வெளி மற்றும் சமநிலை மைதானங்களில் உறைபனி படிந்து வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளித்தது. குட்டி காஷ்மீர் போல காணப்படும் உதகையில் உறைபனியானது முற்களை போல காட்சியளிக்கின்றன. மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த குதிரைகளின் மீதும் பனி படர்ந்து காணப்பட்டது. பிங்கர் போஸ்ட், காந்தல் மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் உறைபனி நிலவியதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கும் சூழல் ஏற்பட்டது. வருஷத்துக்கு முன்னால பெஞ்ச பனி இப்ப ரொம்ப அதிகமா பனி பெஞ்சிருக்கு. இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி காஷ்மீர்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு பனி இருக்கு. இப்ப -2 டிகிரி எல்லாம் இருக்குங்க, அந்த அளவுக்கு பனி இருக்கு. இப்ப இந்த வெயில் அடிக்குது என் பின்னால பாருங்க. பனியோட தாக்கம் பாத்தீங்கன்னா குதிரைங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த குதிரைங்க மேல கூட பனி பொழிஞ்சு அப்படியே படிஞ்சு இருக்குது. சூரரை போற்று நடிகை அபர்ணா பாலமுரளியிடம் கேரள சட்டக்கல்லூரி மாணவர் தவறாக நடந்து கொண்டதற்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. சூரரை போற்று படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடித்து நடிகை அபர்ணா பாலமுரளி தமிழ் திரையுலகில் புகழ் பெற்றார். இந்த நிலையில் தற்போது மலையாளத்தில் தங்கம் என்ற திரைப்படத்தில் நடித்து வரும் அவர் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற படத்தின் விளம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் கைகுலுக்கி புகைப்படம் எடுத்துக்கொண்ட கல்லூரி மாணவர் ஒருவர் அபர்ணா பாலமுரளியின் தோள் மீது கையை வைக்க முயன்று தகாத முறையில் நடந்து கொண்டார். எனினும் நடிகை அபர்ணா விலகிய போதும் அவரை மீண்டும் கல்லூரி மாணவர் இழுக்க முயற்சி செய்தார். இந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தான் அபர்ணாவின் தீவிர ரசிகன் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டதாக அக்கல்லூரி மாணவர் கூறியுள்ளார். எனினும் கல்லூரி மாணவரின் செயலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ள நடிகை மஞ்சிமா மோகன் இது நம்ப முடியாதது, அருவருப்பானது என்று குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தின் முதலாவது ஜல்லிக்கட்டு போட்டி கொசவப்பட்டியில் கோலாகலமாக தொடங்கியது. கொசவப்பட்டியில் புனித உத்திரிய மாதா அந்தோணியார் ஆலய திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியினை உதவி ஆட்சியர் பிரியங்கா, கோட்டாட்சியர் பிரேம்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திண்டுக்கல் சுற்று வட்டாரங்களில் இருந்து 350 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு காளைகளாக அவிழ்த்துவிடப்பட்டு வருகின்றன. சீறி பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் அடக்கி வருகின்றனர். காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் 2 காயமடைந்தனர்.
வரக்கூடிய காலிக்கு ஒரு அண்டா, அருமையானங்கள், சூப்பர். வரக்கூடிய காலிக்கு ஒரு கொயர் கெட்டில் அருமையான மாடுப்பா. மாடு காலை வச்சு விட்டது, அருமையான வளப்பா, காலை வச்சு விட்டது. ஒரு அண்டா, வரக்கூடிய காலிக்கு ஒரு அண்டா, அருமையானங்கள், சூப்பர்.